Hello everyone, welcome to Engineer EduTech. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாகிரபி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம். ஓகே, ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் சன் அண்ட் 8 பிளானட்ஸ். ஸோ 8 பிளானட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். ஸோ இந்த 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 4 பிளானட்ஸை அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னெல்லாம் வரும்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரி எர்த்ல இருக்க ராக் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ சோலார் சிஸ்டம்ல பேசிக்கலா பார்த்தீங்கன்னா we have 8 planets. ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஸோ 5 to 5.6 பில்லியன் இயர்ஸ். சில இதில் பார்த்தீங்கன்னா சில சோர்சஸ்ல 4.56 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. பட் அப்ராக்சிமேட்டா அரௌண்ட் 500 crore இயர்ஸ் ஆர் 5 பில்லியன் இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம யூனிவர்ஸை விட இது புதுசு தான். ஏன்னா யூனிவர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 13.6 பில்லியன் இயர்ஸ் பிக் பேங் தியரியிலிருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நெபியூலால இருந்து ஃபார்ம் ஆச்சு. நெபியூலா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டார் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நெபியூலா இருக்கிற ஸ்டார் கிளவுட், அதாவது கேசஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி ஒரு சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதா நம்மளோட சோலார் சிஸ்டமும். இதுல பாத்தீங்கன்னா 8 பிளானட்ஸ், ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அது போக ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் நிறைய சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு சன் இருக்கு, அதுக்கப்புறம் 8 பிளானட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 63 மூன்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. அது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அதாவது ஜூபிட்டர் அப்புறம் மார்ஸ்க்கு நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் இதுல முக்கியமான லைட் இயர். ஓகேங்களா. ஸோ லைட் இயர் அப்படிங்கிறது ஓகே இயர் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நினைச்சிடக் கூடாது. ஏன்னா இது யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லைட் இயர் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நாட் டைம். ஓகேங்களா. ஸோ ஏன் இயர் வந்திருக்கு அப்புறம் டைம் கிடையாது அப்படின்னா லைட் ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த லைட் இயர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம்ல 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரஃபா கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 3 lakh kilometers per second டிராவல் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஒரு செகண்ட்ல 3 lakh kilometers டிராவல் பண்ணும் அப்படின்னா 1 இயர்ல எவ்வளவு டிராவல் பண்ணுவோம் அதுதான் லைட் இயர். ஓகேங்களா. ஸோ டைம் டிராவல் பை லைட் இன் 1 இயர். ஓகேங்களா. ஸோ அது எவ்வளவுனா 9.461 × 10⁻12 kilometers. ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸோ ரஃபா பாத்தீங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம சன்ல இருந்து அந்த லைட் எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 500 seconds ஆகும். ஓகேங்களா. ஸோ ரஃப்லி பாத்தீங்கன்னா 8 minutes 20 seconds ஆகும். ஓகேங்களா. 8.33 minutes. ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து அந்த லைட் எர்த்தை ரீச் பண்றது. ஓகேங்களா. ஸோ பேசிக்கா சன்னுக்கு எர்த்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஸோ 500 seconds × 3 × 10⁸8 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 15 crore kilometers வரும். அதுதான் நமக்கு சன்னுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ 8 பிளானட்ஸ் இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொன்னா ஸோ அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு உள்ள இருக்கிற 4 பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் எல்லாம் இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாலிடான பிளானட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே கேசியஸ் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோவியன் அப்படின்னா ஜூபிட்டர் மாதிரி, ஜூபிட்டர் லைக் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜூபிட்டரே ஒரு பிக் பால் ஆஃப் கேஸ். அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ உள்ள இருக்கிறது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அதாவது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறத ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஆர் கேஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜோவியன் அப்படின்னா ஜூபிட்டர் மாதிரி, லைக் ஜூபிட்டர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது நம்ம சோலார் சிஸ்டம் 4.6 பில்லியன் இயர்ஸ். நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னா 13.6 பில்லியன் இயர்ஸ். சில 13.5 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம சோலார் சிஸ்டமோட ஒரு ரஃபான ஸ்கேல். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜூபிட்டர், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், மார்ஸ், ஜாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 ரெட்டுக்கு நடுவுல ஒரு ஜாம் இருக்கிற மாதிரி 2 பிளானட்ஸ் நடுவுல இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும். ஜூபிட்டர், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இன்னர் பிளானட்ஸ், இதெல்லாம் ஜோவியன் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ். உள்ள இருக்க டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான் க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். ஆனா ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு கேட்டா வீனஸ் அப்படின்னு எழுதணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வீனஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸோட இம்பாக்ட்னால அதுல டெம்பரேச்சர் ஹாட்டா இருக்கு. ஸோ எதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓசோன், இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இதெல்லாம் நம்ம பின்னால என்விரான்மெண்ட் வரும்போது படிப்போம். ஓகேங்களா. ஓகே, ஸோ சோலார் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா இருக்கு. என்சிஆர்டில இருந்து எடுத்தது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், எர்த் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். ஸோ எர்த் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மெர்க்குரி 0.38 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்,
வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.73, மார்ஸ் வந்து 1.5. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸ் அதாவது 6400 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 6378 கிலோமீட்டர்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேடியஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே பிக்கஸ்ட் பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் தான். ஓகேங்களா. ஸோ ஜூபிட்டர் தான் பிக்கஸ்ட் பிளானட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனுக்கு எல்லாமே க்ளோசஸ்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸ்க்கும் ரிங் இருக்கும். ஆனா ரொம்ப விசிபிளா ரிங் எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து சாட்டனுக்கு வந்து ரொம்ப விசிபிளான ஒரு ரிங் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த டேட்டா பாத்துங்க. ஓகேங்களா. ஸோ மூன், ஸோ எர்த்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூன். ஓகேங்களா. ஸோ மூன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மூணும் ஒரு காலத்துல எர்த்தோட ஒரு பார்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு ஜெயண்ட் இம்பாக்ட் நடந்துச்சு. அதுல இருந்து எர்த்துல இருந்து பிரிஞ்ச ஒரு பார்ட் தான் மூன். ஓகேங்களா. ஸோ மூனோட சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டி வடை சுட்ட மாதிரி வந்து ஒரு அவுட்லைன் இருக்கு பாத்தீங்களா. அந்த அவுட்லைன் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த கிராட்டர்ஸோட தொகுப்பு தான். ஓகேங்களா. ஸோ இந்த கிராட்டர்ஸோட தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்லைன். ஓகேங்களா. ஸோ இது எதனால் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியருக்குள்ள ஆஸ்ட்ராய்ட்ஸ் வரும்போது அது பேர்ன் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. அந்த வளிமண்டலம் இல்லாததுனால உள்ள வர ஆஸ்ட்ராய்ட்ஸ் பேர்ன் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தான் இந்த கிராட்டர்ஸ். இது ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ராய்டோட இம்பாக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பிரீத் பண்றோம், வெதரை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து உள்ள வரும்போது தடுக்கிறது அது முக்கியமான காரணம். ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் ஒரு நாளைக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர் என்ட்ராது. ஆனா ரொம்ப ரேரா தான் கிரவுண்ட் சர்ஃபேஸை ரீச் பண்ணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். நம்ம நார்மலா வந்து ஹிஸ்டரியில படிக்கும்போது வந்து ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி ஜியாலஜிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்கேல் இருக்கு. ஓகேங்களா. ஸோ பேலியோ அப்படின்னா ஓல்டு, மீசோ அப்படின்னா மிடில், கெய்னோசோயிக், சீனோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட். ஸோ பேலியோசோயிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 570 மில்லியன் டு 245 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால என்னச்சுன்னா ப்ரீ கேம்பிரியன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேலியோசோயிக் வந்து கேம்பிரியன்ல ஆரம்பிக்கும். கேம்பிரியன், ஓர்டோவிசின், சிலூரியன், டிவோனியன், கார்போனிஃபரஸ், பெர்மியன். ஸோ இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இல்ல அப்படின்னா வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் என்சிஆர்டி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இது வரும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பேசிக்கா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி வந்து லைஃப் வந்து இவால்வ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜுராசிக் அப்படின்னாவே நமக்கு அந்த படம் டைனோசர் படம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஜுராசிக் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் டைனோசர்ஸ் வந்து பீக்ல இருந்துச்சு, இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரெட்டேஷியஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து ஸோ நம்ம அட்மாஸ்பியர் தடுக்கிறத தாண்டி மிகப்பெரிய சைஸ்ல வந்து யுகாட்டன் பெனின்சுலா மெக்சிகோ பக்கத்துல விழுந்து அது மூலமா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரும். ஓகேங்களா. ஸோ அதுல தான் டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகளான நம்ம வந்து சர்வை பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டிங்ஷன் வந்து 5th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த பூமியில் 50% மேல 50% மேல இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சாச்சுன்னா அதை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். இது 5th மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ 5th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து மெக்சிகோ பக்கத்துல யுகாட்டன் பெனின்சுலால விழுந்ததுனால நமக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுலதான் டைனோசர்ஸ் அழிஞ்சு போகும். அதுக்கு முன்னால ஒரு 4 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேல்ல அந்த ஸ்பீசிஸ் வந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஷ். ஸோ ஃபிஷ் வந்து கடல்ல ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நிலத்துக்கு வரும். அந்த நிலத்துக்கு வந்த ஃபிஷ் வந்து ரெப்டைல்ஸா மாறும். ஓகேங்களா. ஸோ ஊர்வன அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ரெப்டைல்ஸ் வந்து அப்போ வந்து பறவைகளா மாறும். அதுக்கப்புறம் அந்த ரெப்டைல்ஸோட இன்னொரு டெரஸ்ட்ரியல் பிரான்ச் தான் டைனோசர்ஸ். ஸோ அதெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேமல்ஸ் உருவாகும். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மில்லியன் டு 10,000 வருஷத்துக்கு முன்னால ஹோமோசேப்பியன்ஸ், நம்ம எல்லாம் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது மனித இனங்கள்ல ஏகப்பட்ட மனித இனங்கள் இருக்கும். ஸோ இந்த 2 to 5 மில்லியன் இயர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஏர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னால ஏப்ஸ் இருக்கும். இந்த ஏப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா, சிம்பான்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒராங்குட்டன், கிபான் அதெல்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரு ஏப் தான் வந்து ஹியூமன்ஸ்லி ஏர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நியாண்டர்தாலிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு அதுல நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இன்னைக்கு சர்வைவ் ஆயிட்டு இருக்கிற ஒரே ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்டா இது போக நம்ம கூட வேற ஏதாவது ஸ்பீசிஸ் சர்வைவ் ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்னா நியாண்டர்தால்ஸ் 40,000 வருஷத்துக்கு முன்னால அவங்க அழிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து மனித இனத்துல ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க. ஸோ கார்போனிஃபெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெப்டைல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி பெர்மியன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் டாமினேட் ஆயிருக்கும்.
அப்படி டாமினேட் பண்ண ரெப்டைல்ஸ் இருந்து வந்ததா டைனோசர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீசோசோயிக்ல மூணுமே ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜுராசிக்ல டைனோசர் பீக் டாமினன்ஸ், கிரெட்டேஷியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அழிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியோட லைஃப் ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஃபா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு தான் நம்ம இந்த உலகத்துல இருந்திருக்கோம். அதாவது இந்த பூமி உருவானதை ஒரு வருஷம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் அந்த ஒரு வருஷத்துல 1.5 மணி நேரம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்டா வந்து ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ், அதுக்கு முன்னால ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லித்தோஸ்பியர். ஓகேங்களா? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் பொதுவாக வந்து நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இந்த மூணு கலந்ததா பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ பயோஸ்பியர் அப்படின்னா உயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். லித்தோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் காம்பனன்ட். லித் அப்படின்னா ராக். ஓகேங்களா? லித்தோஸ்பியரை லேண்ட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எர்த்தோட டாப் அப்பர் கிரஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்தனோஸ்பியரோட டாப் லேயர், இது மூணும் சேர்ந்து நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லித்தோஸ்பியர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூமி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஸோ சன்ல இருந்து வரும்போது ஒரு மால்டன் மேக்மா ஆஃப் லிக்விடா தான் பூமி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் ஹெவியா இருக்கோ அதெல்லாம் சிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலா எல்லாமே லிக்விடா இருக்கு. சாம்பார் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெவியரா இருக்கிறது சென்டர் ஆஃப் எர்த்துக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் எர்த்துக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோர் வந்து ஹெவியரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ல இருந்தெல்லாம் கோருக்கு வெளியே இருக்கிறது லைட்டரா இருக்கும், கிரஸ்ட்ல இருக்கு இன்னும் லைட்டரா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட்டர் லேயர்ல இருக்கிறது என்ன ஆகும், கூல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் எக்ஸ்போஸ்டா இருக்கும். அப்ப இது கூல் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன, ஹீட் ரிலீஸ் ஆகும். ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னா அது சாலிடா மாறும். ஸோ அதனாலதான் இன்னர்ல வந்து லிக்விடா இருக்கு, இன்னும் அந்த ஹீட் ட்ராப் ஆயிட்டு இருக்கு. வெளியே கூல் ஆனதுனால கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த டென்சிட்டி வைஸ் பிரியுது பாத்தீங்கன்னா அதை டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில் இருக்கிறது டிஃப்ரெண்டா பிரியுது. ஹெவியரா இருக்கிறது உள்ள சிங்க் ஆகுது. அதனாலதான் கோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகேங்களா? ஹெவியரா என்னெல்லாம் இருக்குன்னா நிக்கலும் அயனும் இருக்கும். அதனால அந்த நைஃப் லேயர், NiFe லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்டீரியர் ஆஃப் எர்த் வந்து பார்க்கணும். இது இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். ஏன்னா அதுலதான் எர்த் குவாக்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் அயன், நிக்கல் எல்லாம் சிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் போக போக வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கூல் ஆகி அதுக்கப்புறம் அவுட்டர் கிரஸ்ட் வந்து சாலிடிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த அவுட்டர் கிரஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எர்த்ல ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு. அது 98% வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 மினரல்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 8 எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், சிலிகான், அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 98% உருவானது. மிச்ச 2% தான் மத்தெல்லாம் இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற 2% ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ரஜன் வந்து எர்த்ல கம்மியே தவிர யூனிவர்ஸ்ல டாமினண்டா இருக்கிறது ஹைட்ரஜன் தான். 90% ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஒரு 8% வந்து ஹீலியம் இருக்கும். அந்த மிச்ச 2% தான் மத்தது எல்லாமே. ஆனா எர்த்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 2% ஒரு 10 ஹைட்ரஜன். ஓகேங்களா? சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ மினரல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் ஷுட் பி நேச்சுரலி அக்கரிங். அதே மாதிரி டெஃபினட் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும். அது என்ன டெஃபினட் கெமிக்கல் காம்போசிஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்துங்க. ஒரு மாலிக்யூல் ஆஃப் சோடியம் அண்ட் ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளோரின், சாரி ஒரு ஆட்டம் ஆஃப் சோடியம் அண்ட் ஒரு ஆட்டம் ஆஃப் குளோரின். வாட்டர் எடுத்தீங்கன்னா 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், ஒரு ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் டிஃபைனட் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினரல்ல 2 இல்லைன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ரேரா வந்து இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆக்குறாங்க. கோல்டு, சில்வர், காப்பர், கிராஃபைட்ல இண்டிவிஜுவல் ஆக்குறாங்க. அந்த மாதிரி அக்கரன்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி நம்ம எர்த்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மினரல்ஸ் தான் ஆக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு 2000 மினரல்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் காமனா ஓரா இருக்கும். அதுல இருந்து எடுத்து பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேமடைட் இருக்கும், அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் ஓர் இருக்கும். ஓகேங்களா? சோ ஓர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மினரலை நம்ம எடுத்து அதுல இருந்து ஒரு எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா நம்மனால அதை ப்ராஃபிட்டபிளா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்து அது மினரல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் எடுத்து நம்ம இதுல இருந்து பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 இருந்து 6 கிராம் கோல்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா 6 கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 வருது அப்படின்னா இந்த பில்டிங் எடுத்து நொறுக்கி அனலைஸ் பண்ற அளவுக்கு அந்த 40,000 ஒர்த் இல்ல. ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு நாள் ஹையர் பண்ணி வந்து எவ்வளவு இடிக்க செலவாகும்னு பார்த்தாங்கன்னாக்க அந்த 40,000 முடிஞ்சிடும். அப்ப இந்த பில்டிங் வந்து ஒரு ஓர் கிடையாது. ஆனா ஒரு இடத்துல கோல்டு இருக்கு. இப்போ கோலார் கோல்டு ஃபீல்ட்ல
நீங்க ஒரு கிலோகிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல 100 கிராம் வந்து கோல்டு இருக்கும் ஓகேங்களா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓர் அப்படிங்கறதுக்கான டெஃபினிஷன் ஓகேங்களா. சோ இது எல்லாமே ரிசோர்ஸா மாறும். ரிசோர்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன, எனிதிங் தட் ஹாஸ் யூட்டிலிட்டி ஓகேங்களா. சோ நமக்கு யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினரல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம மேக்மால இருந்து ஓகேங்களா. சோ ஹாட் மேக்மால இருந்து வருது. ஹாட் மேக்மா எங்க இருந்து வருது, இன்டீரியர் ஆஃப் எர்த், அது ஆஸ்தனோஸ்பியர்ல வருது. கோர் வரைக்குமே மேக்மா இருக்கு, ஆனா நமக்கு சர்ஃபேஸ் இருக்கிற மேக்மா வந்து அந்த கோர் வரைக்கும் போகாது, ஆஸ்தனோஸ்பியர். அதனால அப்பர் பார்ட் ஆஃப் மேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்பர் பார்ட் ஆஃப் மேண்டில் இருந்தா நமக்கு வல்கானிக் மேக்மா அது எல்லாமே வரும். அந்த வல்கானிக் மேக்மா உள்ள இருந்து வெளியே வந்து சாலிடிஃபை ஆகும்போது தான் இந்த மினரல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, சோ அடுத்து வந்து 8 மேஜர் எலமெண்ட்ஸ். அதுல மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் 46%, சிலிகான் 27. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இன் எர்த் கிரஸ்ட் ஓகேங்களா, அட்மாஸ்பியர்ல இருக்கிறது கிடையாது. எர்த் கிரஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆர்டர் ஆக்சிஜன், சிலிகான், அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 எலமெண்ட்ஸ் which constitute 98% ஆஃப் எர்த் கிரஸ்ட். ஸோ மிச்சம் வந்து 2% வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஹைட்ரஜன், மேங்கனீஸ் அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மினரல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணா பிரிப்போம். பிரஷியஸ் மெட்டல்ஸ், ஃபெரஸ் மெட்டல்ஸ், நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். இதெல்லாம் மெட்டாலிக் மினரல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது போக நான் மெட்டாலிக் மினரல்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ எதெல்லாம் மெட்டல் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதை வந்து பிரஷியஸ் மெட்டல்ஸ். ஃபெரஸ் மெட்டல்ஸ்னா பேசிக்கா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அயனை கொண்டு போய் ஒட்ட வச்சோம்னா ஒட்டணும், அதெல்லாம் ஃபெரஸ் மெட்டல்ஸ். அயன் கொண்டு போய் ஒட்ட வச்சோம்னா ஒட்டல அப்படின்னா நான் ஃபெரஸ் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காந்தத்தை கொண்டு போய் ஒட்ட வச்சீங்கன்னா அது ஒட்டாது, அதான் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு. ஹார்ட்னஸ்னா அதாவது அந்த ஸ்கிராச் ஆகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இல்ல சிதஞ்சு போறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஹார்ட்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். டால்க் அப்படின்னு இருக்கு, நம்ம பவுடர்ல டால்க்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பவுடர் பாத்தீங்கன்னா டால்க்னு தான் கொடுத்துருக்கு. டால்க் தான் ஒரு மினரல் ஓகேங்களா. சோ அதோட ஸ்கேல் தான் 1, இருக்கலே லைட்டஸ்ட், ஈஸியா பொறிஞ்சு போறது ஓகேங்களா. சோ ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்துருப்போம். டைமண்ட் தான் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ்லயே ஹார்டஸ்ட், இது அதுக்கு 10 கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா. சோ ஃபிங்கர் நெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் 2.5, கிளாஸ் நைஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5 கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக அது ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ல என்ன இருக்குன்னா அதுல வந்து மெட்டல்ஸே இருக்காது ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சல்பர், சோடியம், இதெல்லாமே சல்பர், பாஸ்பேட், நைட்ரேட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்புறம் ராக்ஸ். சோ எர்த்தோட கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ராக்ஸா இருக்கும். ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல் கிரைண்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா. சோ ராக் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா என்ன அப்படின்னா வந்து நிறைய மினரல்ஸோட காம்போசிஷன் தான் ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் ஒரு ராக், குவார்ட்ஸ் ஒரு ராக், கேப்ரோ அப்படிங்கிற ஒரு ராக், ஒவ்வொரு ராக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஓகேங்களா. சோ அதே மாதிரி என்ன ராக் அப்படிங்கிறதுக்கும் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு இது இருக்கும் ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கான் பிளேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளாக் சாயில் இருக்கும் ஓகேங்களா. அங்க இருக்கிற ராக் வந்து வல்கானிக் ராக் ஓகேங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தான் பக்கத்துலாம் போனா அதிகமா சாண்ட்ஸ்டோன் டைப் ஆஃப் ராக்ஸ் இருக்கும். இட்டாலி பக்கம் போனீங்க அப்படின்னா வந்து லைம்ஸ்டோன் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஆரவல்லி மவுண்டன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு ரெசிடியூவல் ராக்ஸ், ஆரவல்லி மவுண்டனே ரெசிடியூவல் மவுண்டன்ஸ் சொன்னா அங்க இருக்கிற ராக்ஸ் வந்து டிஃபரெண்ட் காம்போசிஷன் இருக்கு ஓகேங்களா. சோ அந்த ராக்ஸ்க்கும் அந்த லேண்ட் ஃபார்முக்கும் நல்ல சம்மந்தம் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி ராக்ஸ் நம்ம 3 விதமா பிரிப்போம். இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் ராக்ஸ் ஓகேங்களா. சோ இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து இக்னியஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆக்னஸ் அப்படிங்கிற இதுல இருந்து வருது, அதாவது ஃபயர். சோ ஃபயர் பேஸ்ட் ராக் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மேக்மாவும் லாவாவும் சாலிடிஃபை ஆனா அதை இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் ராக் வந்து அந்த நம்ம எரோஷன், டெபாசிஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்லாம் படிப்போம் ஓகேங்களா. அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் எரோஷன், ஏர், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோஸ்டல் எரோஷன், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் எரோஷன், கிளேசியல் எரோஷன் அப்படின்லாம் படிப்பேன். அதுல வந்து ராக் செடிமெண்ட்ஸா மாறுது. அப்படி மாறின செடிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லித்திபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல திரும்ப ராக்கா மாறுது அப்படின்னா வந்து அதை நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்னன்னா செடிமெண்ட்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகி அது வந்து சாலிடிஃபை ஆகி ஃபார்ம் ஆகுது செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மார்ஃப்னா சேஞ்ச் ஓகேங்களா, மெட்டமார்பிக்னா ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிற ராக் மேல ஹீட் அண்ட் ப்ரெஷர் வரும்போது அதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இது எல்லாமே மாத்தி மாத்தி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இதை ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இக்னியஸ் ராக் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப கூல் ஆகும் ஓகேங்களா. சோ கூலா மெல்ட் ஆகும் மேக்மாவா மாறும் ஓகேங்களா. திரும்ப கூல் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஒரு இக்னியஸ் ராக்கா மாறும். மேக்மால இருந்து மேக்மா கூல் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுதுன்னா இக்னியஸ் ராக்ஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் செடிமெண்ட்ரி ராக்கும் மெல்ட் ஆகலாம்,
செடிமெண்டரி ராக் மெல்ட் ஆகி மேக்மாவா மாறி அது கூல் ஆச்சுனால இக்னியஸ் ராக்ஸ் தான். மெட்டமார்பிக் ராக் மெல்ட் ஆகி மேக்மாவா மாறி அது கூல் ஆச்சுனால இக்னியஸ் ராக்ஸ் தான். அதே மாதிரி இக்னியஸ் ராக்ஸ் வந்து எரோஷன் அண்ட் வெதரிங் நடந்து செடிமெண்டா மாறி காம்பாக்ட் ஆகி லித்திபிகேஷன்ல ஒரு ராக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அது செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக்கே வந்து திரும்ப அரிச்சு திரும்ப ஃபார்ம் ஆகலாம், அப்போ செடிமெண்டரி ராக்ஸ் தான். ஓகேங்களா? சோ இதுல இக்னியஸ் ராக், செடிமெண்டரி ராக்ஸ் எந்த ஒரு ராக்குமே ஹீட் அண்ட் பிரஷர்னால ஃபார்ம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை மெட்டமார்பிக் ராக்ஸ் சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் வந்து பிசிக்கல் ஃபார்மா இருக்கலாம் இல்ல கெமிக்கல் ஃபார்மா இருக்கலாம், எது சேஞ்ச் ஆனாலும் அது மெட்டமார்பிக் ராக் தான். உதாரணத்துக்கு டைமண்ட் வந்து ஒரு மெட்டமார்பிக் ராக். எப்படி அப்படின்னா வந்து கரி இருக்குல்ல, கார்பன் வந்து ஹை ஹீட் அண்ட் பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃபைட்டா மாறும். அந்த ஹீட் அண்ட் பிரஷர் இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு அப்படின்னா அது டைமண்டா மாறுவாங்களா. ஸோ பேசிக்கலி டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆர் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் மாறின ஒரு கார்பன் காம்பனன்ட் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இக்னியஸ் ராக்ஸ் இதை வந்து நம்ம பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ பிரைமரினா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ மேக்மா கூல் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ராக்ஸ் வந்து பிரைமரி ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இக்னியஸ் ராக்ஸ் வந்து மேக்மால இருந்து ஃபார்ம் ஆகிறதுனால அது பிரைமரி ராக்ஸ் சொல்றோம். ஸோ இக்னியஸ் அப்படிங்கிற பேர் இக்னிஸ் அப்படிங்கிறதுல வந்து ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்மா கூல் ஆகி சாலிடிஃபை ஆகிறதுனால அதை இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So process of cooling and solidification. ஓகேங்களா? இது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல நடக்கலாம் இல்ல உள்ளுக்குள்ள நடக்கலாம். சோ மேல வந்துச்சுன்னா அது பொதுவா பசால்டிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் வால்கானிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா புளூட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் புளூட்டோனிக் ராக்ஸ்னு சொல்றோம்னா, புளூட்டோ வந்து காட் ஆஃப் அண்டர் வேர்ல்டு, கீழேயே கூல் ஆகிறதுனால அதை புளூட்டோனிக் ராக்ஸ் சொல்றோம். பொதுவா கீழே கூல் ஆச்சுன்னா மேக்மா அது கிரானைட்டிக் ராக்ஸா இருக்கும், அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்குள்ள கூல் ஆகும்போது கூலிங் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸ்லோ கூலிங்கா இருந்துச்சு அப்படின்னா கிரெயின்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆகி அதோட ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். அதே சர்ஃபேஸ்ல கூல் ஆச்சு அப்படின்னா வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா ஃபாஸ்டா கூல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஓகே. ஸோ அதனால கிரானைட் வந்து ஏன் காஸ்ட்லியா இருக்குன்னா, ஏன்னா அது உள்ள கூல் ஸ்லோவா கூல் ஆனதுனால ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து செடிமெண்டரி ராக். செடிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிமெண்டரி ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிமெண்டம் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வருது. செடிமெண்டம் அப்படின்னா வந்து செட்லிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டினூடேஷனல் ஃபோர்ஸஸ், அதாவது இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் சொல்றோம்ல, விண்ட் எரோஷன், வாட்டர் எரோஷன், கிளேசியர் எரோஷன், அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அது செடிமெண்ட்ஸா மாதிரி இருக்கும். அந்த செடிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட். ஓகேங்களா? ஸோ நிறைய இதுல டெபாசிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியலன்னா டெபாசிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த சைக்கிள் எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன் பார்த்துருக்குல்ல. ஸோ ஃபைனலா டெபாசிஷன் நடக்கும். டெபாசிஷன் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து we call it lithification. ஓகேங்களா? அந்த ப்ராசஸை லித்திஃபிகேஷன் சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது ஃபார்ம் ஆகும். ஸோ சாண்ட் ஸ்டோன் வந்து அது ஒரு காமன் ஃபார்ம் ஆஃப் ராக். ஸோ பேசிக்கா வந்து சாண்ட் வந்து ஒரு ராக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அது நம்ம சாண்ட் ஸ்டோன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெட் ஸ்டோன் அப்படிங்கிற ரெட் சாயில்ல ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஜெய்ப்பூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ராக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிங்க் சிட்டின்னு சொல்லுவோம் ஜெய்ப்பூர். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் செடிமெண்ட்ஸ்ல கான்சாலிடேட் ஆகி ஃபார்ம் ஆனதுனால அங்க இருக்கிற அந்த கோட்டைக்கு யூஸ் பண்ற ஸ்டோன் பிளாக்ஸ் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ சாண்ட் ஸ்டோன், மட் ஸ்டோன் அப்படின்னு நிறைய இருக்கு. மட் ஸ்டோன் வந்து மட் காம்பாக்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலி ஃபார்ம் ஆகுது சாண்ட் ஸ்டோன், இந்த ஷேலு, லைம் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் டெபாசிட்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அனிமல்ஸ் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம், அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைம் ஸ்டோன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அக்வாட்டிக் ஹேபிட்டட் பக்கத்தில் இருக்கும், அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஷெல்ட் அனிமல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கால்சியம் ஷெல்ஸ் எல்லாமே காம்பாக்ட் ஆகி கன்சாலிடேட் ஆகி அது மூலமா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கு, கோல் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிமெண்டரி ராக் தான். அடுத்து மெட்டமார்பிக் ராக். ஸோ மெட்டமார்பிக் ராக்னா மெட்டமார்பிக், மார்ஃப்னாவே சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ராக் மேல பிரஷர், வால்யூம் ஆர் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா ரீகிறிஸ்டலைசேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் வந்து அதுக்குள்ளேயே நடக்கும். ஓகேங்களா? ஸோ ரீகிறிஸ்டலைசேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் அதுக்குள்ளேயே நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பிசிக்கலா இருக்கலாம் இல்ல கெமிக்கலா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து எர்த்தோட கிரஸ்ட்டை வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர ஃபாலோயிங் வீடியோஸ்ல யூனிவர்ஸோட ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்மேஷன், அதுல நெபுலானா என்ன, புரோட்டான் ஸ்டார் என்ன, டுவார்ஃப் ஸ்டார், அதுக்கப்புறம் பிளாக் ஹோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து ஜியோமார்பாலஜி என்னெல்லாம் வருது, கிளைமேட்டாலஜி, அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.